லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளை விட்டுட்டு போன பொண்ணு திரும்ப வரணும்னு, அதுவும் கல்யாணத்தில் நிறுத்திட்டு திரும்ப வரணும்னு. ஆனால் எந்த பசங்களுக்குமே இந்த ஆசை நிறைவேறதில்லை. லக்கிலி எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு நடக்கும்போது யாராவது அது வேணான்ட்டு போவாங்களா? அதனால் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ண போற? மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசி கல்யாணத்தை திருப்பி நடத்த போறியா? கல்யாணம் தான், ஆனால் அந்த கல்யாணம் இல்லை, நம்ம கல்யாணம். புரியுது உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. ஆனால் நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இப்படி தானே இருந்த, எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல். நான் தானே உன்னை லவ் பண்ண வச்சேன், திரும்ப என்னால் அதை பண்ண வைக்க முடியுங்க. ஆமாம், பெரிய ஃபீலிங்ஸ். நான் இல்லைன்னு சொன்னதும் ரிங்கை தூக்கி போட்டு போனவன் தானே நீ? தூக்கி போடல, பத்திரமா ஹார்ட் பக்கத்துலேயே வச்சிருக்கேன். உங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். நீயா? சார் தான் பெருசாக செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் பார்ப்பீங்களே. அதெல்லாம் அப்போது பசங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி பிரேக்கப் பண்ணால் தான் தெரியும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோலாம் லவ்க்கு முன்னாடி 10 பைசாக்கு யூஸ் இல்லைன்னு. உங்கள் அப்பா கையில் கலை வந்தாச்சு, இதை சரி பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணுறேன். ம் சரி வா, உங்கள் அப்பாட்ட பேசுவோம். நீ இரு, நான் பேசுகிறேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருங்க அங்கிள், நான் நல்லா பார்த்துப்பேன் அங்கிள், என்ன நம்புங்க அங்கிள், நீங்கள் என்ன கொண்டாட பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்களேன், நானே நிறுத்துருவேன் அங்கிள், உங்கள் காலை கையை நிறுத்தி முடியாதுப்பா. காலுக்காக எதுவும் நிறுத்தலாம் அங்கிள், ஒரு கல்யாணத்தை நிறுத்த முடியாது ப்ளீஸ் அங்கிள், முடியும் அங்கிள், கண்டிப்பாக முடியும் அங்கிள், நிறுத்தலாம் அங்கிள். என்னால் முடியாதுடா அங்கிள், என்னால் கண்டிப்பாக நிறுத்த முடியும் அங்கிள். டேய், நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன்டா. என்னது ரிங்கா? என்ன ரிங்கு? உன் பொண்ணு அவள் லவ் பண்ண பையன் போட்ட முதலத்தை இன்னும் போட்டிருக்கா. வேணும்னு போட்டிருக்க மாட்டாப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. நான் வேணா அந்த ரிங்கை கழட்ட சொல்லிடவா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமாவா? அவன் ஞாபகமா இன்னும் அவன் ரிங்க போட்டிருக்கா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஞாபகமா இருக்குன்னு அவன்கிட்டயே போய் பார்த்துட்டா. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதே நான் அதை கன்சிடர் பண்ணியிருக்கணுமா? என்ன பண்ணுறது, லவ்னாலே ஏதோ கெட்ட விஷயன்ற மாதிரியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். பசங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்பா மன்னிச்சிருமா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. பா, தேங்க்ஸ் பா.